الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا وقال النبي صلى الله عليه وسلم النساء حبائل الشيطان أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனித சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு இரண்டு வழிகெடுக்கக்கூடிய எதிரிகள் இருப்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிப்பான். ஒன்று மனிதனுடைய நஃப்ஸ். இந்த நேரத்திலும் மனிதனை வழிகெடுப்பதிலே மிகப்பெரிய பங்கு என்பது மனிதனுக்குள் இருக்கக்கூடிய நஃப்ஸுக்கு உண்டு. நஃப்ஸுடைய தீங்கை விட்டும் எல்லா நபிமார்களும் பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசியினுடைய தீங்கிலிருந்து தப்பித்ததற்கு பிறகு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை குர்ஆன் பதிவு செய்கிறது. வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. அரசியனுடைய தவறான அணுகுமுறையிலிருந்து, ஜினாவிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து நான் தப்பிவிட்டேன் என்று சொன்னால் அது என்னுடைய திறமை அல்ல என்பதை சொல்லிவிட்டு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. நிச்சயமாக நஃப்ஸ் என்பது பாவத்தை கொண்டு தூண்டக்கூடியது என்பதாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை. எந்த ஒரு நஃப்ஸும் நல்லதை செய்யும்படியாக சொல்லாது, பாவமான காரியத்தை தான் தூண்டும். இரண்டாவது ஒரு எதிரி ஷைத்தான், மனித குலத்தை வழிகெடுப்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டவன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பல்வேறு இடங்களிலே ஷைத்தானை விட்டும் நீங்கள் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுவான். இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவுன்
நிச்சயமாக ஷைத்தான் என்பவன் உங்களுடைய எதிரி. ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாகவே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஷைத்தானை நண்பனாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். ஷைத்தானோடு நெருங்கி விடாதீர்கள், அவனை விட்டும் தூரமாகவே இருங்கள். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்வான், அலம அஹது இலைக்கும் யா பனி ஆதம அல்லா தஅபுது ஷைத்தான். ஆதமுடைய மக்களே, மனிதர்களே, ஷைத்தானுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள் என்பதாக நான் உங்களிடத்திலே வாக்குறுதி வாங்கவில்லையா? உடன்படிக்கை நான் உங்களிடத்திலே செய்யவில்லையா? வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். ஏமாற்றக்கூடிய ஷைத்தான், மோசடி செய்யக்கூடிய ஷைத்தான் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் நினைவு கூற வேண்டியது இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மஜ்ரத்தம். ஷைத்தான் என்பவன் உடலிலே இரத்தம் எங்கெல்லாம் ஓடுகிறதோ அத்தனை இடங்களிலேயும் ஷைத்தான் ஓடுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஹதீஸினுடைய விளக்கம், ஷைத்தானுடைய ஆதிக்கம் என்பது மனித உடலிலே தலையில் இருந்து கால் வரை எல்லா பகுதிகளிலேயும் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இன்ன ஷைத்தான எஜரி மஜரத்தமி, இரத்தம் எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் ஷைத்தானுடைய ஓட்டம் இருக்கிறது. உடலுடைய எந்த பகுதியும் இரத்தம் இல்லாத பகுதி கிடையாது. எப்படி உடலில் எல்லா பகுதிகளிலும் இரத்தம் இருக்கிறதோ அதுபோல ஷைத்தானுடைய ஆதிக்கம் என்பதும் உடலுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது. ஷைத்தானை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் எச்சரிப்பார்கள். உலகத்திலே முதலாக அல்லாஹுக்கு மாறு செய்தல் என்பதை செய்தவன் ஷைத்தான் தான். அதுவரைக்கும் அல்லாஹுக்கு மாறு செய்தல் என்பது இந்த உலகத்தில் நடந்தது கிடையாது. முதலாக அல்லாஹுடைய வார்த்தையை அவமதித்தவன், செய்ய முடியாது என்பதாக எதிர்த்து பேசியவன், மாற்று கருத்தை தெரிவித்தவன், மாறு செய்தவன் ஷைத்தான் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். மனிதர்களை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குகளையும் மலக்குகளுடைய தலைவனாக இருந்த ஷைத்தானையும் சஜ்தா செய்யுங்கள் என்பதாக சொன்ன பொழுது உஸ்ஜுது லி ஆதம, ஆதமுக்கு நீங்கள் எல்லோரும் சஜ்தா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்ன பொழுது ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மாஊன், எல்லா மலக்குமார்களும் சஜ்தா செய்வார்கள், இல்லா இப்லீஸ, இப்லீஸ் மட்டும் மறுத்துவிட்டான். உலகத்திலே முதலாக நான் செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாஹுக்கு மாறு செய்தவன் ஷைத்தான். அல்லாஹை எதிர்த்து பேசியவன் ஷைத்தான். அல்லாஹ் சொன்னான், முதலாக மாறுதல் ஏற்படும் பொழுது ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் சொன்னான், வானுலகிலே வசிப்பதற்கு வாழ்வதற்கு உனக்கு இனி தகுதி கிடையாது. ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம், இனி ஒரு பொழுதும் எனக்கு நெருக்கமான வானுலகிலே நீ இங்கு இருக்க முடியாது. ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம், நீ சபிக்கப்பட்டவன், கியாமத் நாள் வரைக்கும் என்னுடைய சாபம் உனக்கு உண்டு. இன்ன அலைக லஅனதி இலா யௌமித்தீன், கியாமத் நாள் வரைக்கும் என்னுடைய சாபம் உண்டு என்பதாக பகிரங்கமாக அல்லாஹ் அறிவிப்பு செய்தான். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நம்மெல்லாம் சாடையாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்படும் பொழுது, ஏதாவது சோதனைகள் வரும் பொழுதே சுதாரிக்கிறோம், இது அல்லாஹுடைய கோப பார்வையாக இருக்குமோ என்பதாக யோசிக்கிறோம். கொஞ்சம் பயப்படுகிறோம், நான் இந்த பாவம் செய்ததன் காரணமாக எனக்கு இந்த சோதனை வந்திருக்குமா, நான் இந்த தவறு செய்ததன் காரணமாக எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமா, இனிமேல் இது மாதிரியான பாவங்களை செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ்விடத்தில் அழுகிறோம், மன்றாடுகிறோம். அடுத்து அந்த பாவங்களிலிருந்து தவிர்ந்து வாருகிறோம்.
நமக்கு தெரியாது நம்ம வாழ்நாளிலே வரக்கூடிய சோதனைகள் எதனால் வருகிறது என்பதாக. ஆனால் ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நான் உன்னை சபித்து விட்டேன். இன்ன அலைக லஅனதி இலா யௌமித்தீன், கியாமத் நாள் வரைக்கும் என்னுடைய சாபம் உனக்கு உண்டு என்பதாக பகிரங்கமாக அல்லாஹ் சொன்னான். எவ்வளோ பெரிய மல்ஊன் ஷைத்தான் என்பவன், சபிக்கப்பட்டவன், ஆணவம் உள்ளவன், அல்லாஹ்விடத்திலே திரும்ப பேசினான், அல்லாஹ்விடத்திலே எதிர்த்து திரும்ப பேசுகிறான். அல்லாஹ் உன்னை சபித்து விட்டேன் என்பதாக சொன்னதற்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் சொன்னான், வல உகுவியன்னகும் அஜ்மாயின், இந்த உலகத்தில் நீ எத்தனை மனித சமுதாயத்தை அனுப்புவாயோ, எத்தனை கோடான கோடி மனிதர்களை நீ அனுப்புவாயோ, எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன் என்பதாக ஷைத்தான் அந்த இடத்திலேயே அல்லாஹ்விடத்திலே சவால் விடுகிறான். யாரையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். நபிமார்களையும் விட்டு வைத்தது கிடையாது, சஹாபாக்களையும் விட்டு வைத்தது கிடையாது, வலிமார்களையும் அல்லாஹ் விட்டு வைத்தது, ஷைத்தான் விட்டு வைத்தது கிடையாது. எல்லோரையும் வழிகெடுப்பதற்கு உண்டான எல்லா முயற்சிகளிலேயும் ஷைத்தான் ஈடுபடுவான். அப்படி அல்லாஹ்விடத்திலேயே சொன்னவன் தான், ثُمَّ لَآتِيَنَّهُم مِّن بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ. ஒரு புறம் அல்ல, மனிதனுடைய எல்லா புறத்திலேயும் நான் வருவேன். அவனுக்கு மேலிருந்து வருவேன், அவனுடைய கீழ்ப்புறத்திலிருந்து அவனை வழிகெடுப்பேன், அவனுடைய வலப்புறத்திலிருந்து நான் வழிகெடுப்பேன், அவனுடைய இடப்புறத்திலிருந்து நான் வழிகெடுப்பேன். எல்லா பகுதியிலிருந்தும் நாலாபுறமும் ஷைத்தானுடைய ஆதிக்கம் இருக்கும். லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம், முன்னால் இருந்து வருவேன், வமின் ஹல்ஃபிஹிம், பின்னால் இருந்து வருவேன், வஅன் ஐமானிஹிம், வலப்புறத்தில் இருந்து வருவேன், வஅன் ஷமாஇலிஹிம், அவர்களுடைய இடப்புறத்திலிருந்து வருவேன். அல்லாஹ்விடத்தில் சொன்னால், மனிதர்களில் என்னை அதிகமானவரை உனக்கு நன்றி செய்யக்கூடியவர்களாக பார்க்க முடியாது. சும்மலா தஜிது அக்ஸரகும் ஷாக்கிரீன், நீ அதிகமானவர்களை நீ நன்றி செய்யக்கூடியவர்களாக பார்க்க முடியாது. அல்லாஹ் நேமத்தை அதிகப்படுத்த அதிகப்படுத்த விழிப்புணர்வு பெற்றுக் கொள்ளுங்கள் மக்களே. நம்ம இடத்துல மாறுதல் தான் அதிகமாக வருது. காசு இல்லாத பொழுது கூட பாவங்கள் குறைவாகத்தான் செய்தோம். உடல் பலகீனமாக இருக்கும் போது கூட பாவங்களை குறைத்துத்தான் செய்தோம். அல்லாஹ் வசதிகளை கொடுக்க கொடுக்க, உடலிலே அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுக்க கொடுக்க, அல்லாஹ் அறிவாற்றலை அதிகப்படுத்த அதிகப்படுத்த அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஷைத்தான் சொன்னான், சும்மலா தஜிது அக்ஸரகும் ஷாக்கிரீன், அதிகமானவர்களை நீ நன்றி உள்ளவர்களாக பார்க்க முடியாது. எல்லோருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். என்ன காரணம்? ஷைத்தானுடைய ஆதிக்கம். முதலாக ஷைத்தான் யாரை வழிகெடுத்தான்? ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வழிகெடுத்தான். அல்லாஹ் சொல்லியிருந்தான், இருவருக்கும் சொர்க்கத்தில் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், சொர்க்கத்தினுடைய எந்த பகுதிகளுக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், என்ன வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள். வகுலா மின்ஹா ரகதன் ஹைஸு ஷி'துமா, நீங்கள் இந்த பகுதியிலே சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்பதாக நினைக்கிறீர்களா, செல்லுங்கள். அந்த பகுதிக்கு சொர்க்கத்திலே நீங்கள் செல்ல வேண்டும் என்பதாக நினைக்கிறீர்களா, செல்லுங்கள். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள். வகுலா மின்ஹா ரகதன் ஹைஸு ஷி'துமா, நீங்கள் நாடிய பிரகாரம் நீங்கள் சாப்பிடுங்கள், என்ன வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள். ஒரே ஒரு கட்டுப்பாடு, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, இந்த ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் சாப்பிடாதீர்கள். சொர்க்கத்தில் ஆயிரம் அல்ல, லட்சக்கணக்கான மரக்கங்கள் உண்டு, லட்சக்கணக்கான பழங்கள் உண்டு, எவ்வளவு நிஅமத்துகள் வேண்டுமானாலும் உண்டு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் அல்லாஹ் கட்டுப்படுத்தினான், இந்த மரத்தினுடைய பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அங்கிருந்து ஷைத்தானுடைய ஆதிக்கம் ஆரம்பித்தது. வழிகெடுக்கக்கூடிய வேலையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஆரம்பித்தான். இருவரிடத்திலும் வந்து சொன்னான், நீங்கள் இந்த மரத்தை சாப்பிடுங்கள். அல்லாஹ் ஏன் சாப்பிட வேண்டாம் என்பதாக சொன்னான் தெரியுமா? அறிவை மங்க செய்வான். பாவம் செய்யும் பொழுது மனிதர்களுடைய அறிவு மங்கிவிடும். அல்லாஹுக்கு மாறு செய்யும் பொழுது அறிவு வேலை செய்யாது. ஷைத்தான் ஆதாரத்தோடு வந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் ஆதாரத்தோடு வந்து பேசினான். மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரதி இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் ஹாலிதீன். அல்லாஹ் உங்களை இந்த மரத்தினுடைய ஒரே ஒரு பழத்தை மட்டும்
ஒரே ஒரு மரத்தினுடைய பழத்தை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்பதாக சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இருவரும் மனிதர்கள் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள். இல்லா அன் தகுனா மலகைன், நீங்கள் இருவரும் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள், அல்லது இங்கேயே இருந்து விடுவீர்கள். அவ் தகுனா மினல் ஹாலிதீன், சொர்க்கத்திலேயே இருந்து விடுவீர்கள். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அந்த மரத்தினுடைய இந்த ஒரே ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்பதாக தடுத்துள்ளான் என்று சொன்னது மட்டுமல்ல, சில நேரங்களிலே ஷைத்தான் இப்படியும் செய்திருக்கிறான். அல்லாஹ் சொல்வான், பொய் சத்தியமும் செய்தான் அவர்களை நம்ப வைப்பதற்காக வேண்டி. வகாசமஹுமா இன்னி லகுமா லமினன் நாசியின், சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் உங்களுக்கு நல்லதைத்தான் நாடுகிறேன். வகாசமஹுமா இன்னி லகுமா லமினன் நாசியின், நான் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்கிறேன், நல்லதைத்தான் நாடுகிறேன் என்று சத்தியமிட்டு சொன்னால், நான் ஹராமுக்கே போக மாட்டேன் என்பதாக நினைக்கக்கூடிய பல நபர்களிடத்திலே சில மனித உருவிலே ஷைத்தான்கள் சத்தியமிட்டு சொல்வார்கள், இதை செய்வது உனக்கு நல்லது என்பதாக சொல்வார்கள். மனித உருவிலேயும் ஷைத்தான் வருவான், அங்கு பொய் சத்தியம் செய்வான், இதை செய்யுங்கள் என்பதாக சொல்லுவான். பொய் சத்தியத்தை முதலாக செய்தது ஷைத்தான். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் சத்தியமிட்டு சொல்லுவான், உள்ளத்திலே எழுப்புவான், நீ இதை செய், உனக்கு ஒன்றுமாகாது, நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் என்பதாக சொல்லுவான். இப்படியெல்லாம் பொய் சத்தியம் செய்து இந்த மரத்தினுடைய கனியை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சாப்பிட வைத்தான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் சாப்பிட வைத்தான். இருவரும் சாப்பிட்டார்கள். என்ன ஆனது? இருவருடைய ஆடையும் கிளைய ஆரம்பித்தது, உடலிலே ஆடையாக இருந்தது நீக்க ஆரம்பித்தது. ஃபலம்மா ذاقا الشجرة بدت لهما سوآتهما, அவ்விருவர்களுடைய மறைவிடங்கள் தெரிய ஆரம்பித்தது. மறைவிடங்கள் தெரிய ஆடைகளை உடுத்துவது சாபமிடப்பட்டவர்களுடைய உடையாது. அல்லாஹுடைய சாபம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் மறைவிடங்கள் தெரியும்படியாக ஆடை உடுத்துவார்கள், நிர்வாண ஆடைகளை உடுத்துவார்கள், ஆபாசமான ஆடைகளை உடுத்துவார்கள். அந்த நிலைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் ஆளாக்கினார். அந்த ஒரே ஒரு மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்ட உடனேயே ஃபலம்மா ذاقا الشجرة بدت لهما سوآتهما, உடையாக இருந்த ஒரு தோல் போன்ற ஒன்று அது உரிய ஆரம்பித்தது, மறைவிடங்கள் தெரிய ஆரம்பித்தது, மரத்தினுடைய கிளைகளை உடைகளாக உடுத்தி கொண்டார்கள் என்பதாக தஃப்சீருடைய கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள். இந்த உலகத்திலே ஷைத்தான் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? நிர்வாணிகளை அல்லாஹ் ஷைத்தான் அதிகமாக்குவான். ஆண்களும் நிர்வாணமாக சுத்துவார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் ஷைத்தான் வழிகெடுப்பான். இருகலான உடைகளை அணிந்து கொண்டு தெரு தெருவாக சுத்துவார்கள், வெக்கமில்லாமல் சுத்துவார்கள். அவர்களுடைய மறைவிடங்களுடைய அளவுகள் தெரியும்படியாக சுத்துவார்கள். அவர்களுடைய மறைவிடங்கள் வெளிப்படும்படியான லேசான ஆடைகளை அணிந்து கொண்டு சுத்துவார்கள். ஷைத்தான் உடுத்த வைக்கிறான் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய தஃப்சீர். இந்த ஆயத்தினுடைய விளக்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆடையை கலற்றிய அதே ஷைத்தான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு மனித சமுதாயத்தினுடைய ஆடையிலையும் கலட்ட வைக்கிறான். அந்த வேலையை ஷைத்தான் செய்வன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிப்பான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வழிகெடுத்த அதே ஷைத்தான் இந்த உலகத்திலே நம்மவர்களையும் வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். இந்த ஜும்மாவிற்கு வருகை தரக்கூடிய இதே கூட்டம் அசருக்கு இருக்க மாட்டார்கள், மக்ரிபுக்கு இருக்க மாட்டார்கள், இஷாவிற்கு இருக்க மாட்டார்கள். என்ன காரணம் தெரியுமா? இபாதத்துடைய எண்ணமே வராமலே இந்த உலக வாழ்க்கையிலே பல லட்ச மக்களை ஷைத்தான் வழிகெடுப்பான். தொலை போக வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு வராது. ஷைத்தான் உருவாகாமல் தடுப்பான். அவர்களை வழிகெடுக்கக்கூடிய முதல் படி அது. ஐவேளை தொழுகை, அதை தொழுகவே போகாதே என்பதாக உள்ளத்திலே போடுவான். ஒரு கால் தொழுக வந்தால் கூட இன்றிலிருந்தாவது தொழுக போகலாம், இமாம் ஜமாத்தோடு தொழுகலாம். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்நாளை நாம் தொழுகை இல்லாமல் கழித்து விட்டோம், இனிமேல் ஐவேளை தொழுகையாளிகளாக மாறலாம் என்பதாக ஒரு மனிதன் நினைத்தால் உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள், ஷைத்தான் உள்ளத்திலே போடுவானாம், இனிக்கு தொழ போகாதே, நாளை வேண்டுமானால் தொழுக போய்க்கலாம். ஒரு நல்ல காரியத்துடைய எண்ணமே வராமல் தடுப்பது ஷைத்தானுடைய முதல் முயற்சி.
இரண்டாவது முயற்சி நல்ல வணக்கத்துடைய எண்ணம் வந்து விட்டாலும் அதை தள்ளி போடுவானாம். இன்று வேண்டாம், நாளை வேண்டாம், ஒரு 2 நாள் போகட்டுமே செய்து கொள்ளலாம் என்பதாக தள்ளி போடுவான். இது ஷைத்தானுடைய முயற்சி. ஒரு கால் ஒரு மனிதன் அந்த முயற்சிகளை எல்லாம் தடுத்து அதிலிருந்து தப்பி ஒரு நல்ல காரியத்தை செய்ய வந்து அந்த நல்ல காரியத்தை செய்து விட்டாலும் கூட ஷைத்தானுடைய அடுத்த முயற்சி என்ன தெரியுமா? அல்லாஹுக்காக வேண்டி செய்ய மாட்டான், முகஸ்துதிக்காக வேண்டி செய்வான். 4 பேர் பாராட்ட வேண்டும். யார் அந்த பள்ளிவாசலை கட்டி கொடுத்தது? அது அவர் கட்டி கொடுத்தார். தர்மங்களை செய்யும் பொழுது 4 பேர் பார்க்கக்கூடிய நிலையிலே தர்மம் செய்வார்கள். ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு மன ஒரு ஆறுதலை எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால் 4 பேர் பார்க்கும் பொழுது செய்தால்தான் அவர்களுக்கு மன ஆறுதலை ஏற்படும். நல்ல காரியத்தை செய்யாதவர்கள் நல்ல காரியத்தை செய்தாலும் கூட அதில் முகஸ்துதியை ஏற்படுத்துவார். முகஸ்துதியையும் தாண்டி விடுவார்கள் என்று சொன்னால் உலமாக்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள், பெருமையை ஏற்படுத்துவானாம். நான் தான் இதை செய்தேன், நான் தான் இதை செய்தேன், நான் தான் என்னதை செய்தேன் என்பதாக பெருமையை ஏற்படுத்துவானாம். எந்த நல்ல காரியமும் அல்லாஹுக்காக வேண்டி செய்ய மாட்டார்கள், செய்ய விட மாட்டான். இது ஷைத்தானுடைய ஆதிக்கம். ஷைத்தான் எந்த ஒரு நல்ல காரியத்தையாவது செய்ய வைத்தால் அதிலேயும் சூழ்ச்சி இருக்கும் என்பதாக கிதாபுகளிலே உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு சஹாபி அவர்கள், சஹாபாக்கள் என்று சொன்னாலே தஹஜ்ஜுத்தை தங்களுக்கு ஃபர்லாக்கி கொண்டவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். எப்படி நமக்கெல்லாம் ஐவேளை ஃபர்லோ அதுபோல சஹாபா பெருமக்கள் என்பவர்கள் தஹஜ்ஜுத்தையும் தங்களுக்கு ஃபர்லாக ஆக்கி கொண்டவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். அப்படி உள்ள ஒரு சஹாபி அவர்கள் தஹஜ்ஜுத்து தொழாமல் ஒரு நாள் அசந்து விடுகிறார்கள், அயர்ந்து விடுகிறார்கள், தூங்கி விடுகிறார்கள். பாங்கு சொல்லும் பொழுதுதான், ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லும் பொழுதுதான் விழிக்கிறார்கள். ரொம்ப கவலைப்பட்டார்கள், தஹஜ்ஜுத்தை தவற விட்டு விட்டோமே. ரொம்ப அழுகிறார்கள், அன்று முழுவதும் அழுகிறார்கள். சரியாக உண்ணவில்லை, சந்தோஷமாக இருக்கவில்லை, மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. அழுகிறார்கள் அழுகிறார்கள், அன்று முழுவதும் அழுதார்கள். அன்று இரவும் தூங்கிய பொழுது யாரோ ஒரு மனிதர் தஹஜ்ஜுத்துக்கு எழுப்பி விடுகிறார். யாரோ ஒரு மனிதர் எழுந்திருத்து பார்த்தார்கள், அருகில ஒரு மனிதன். இந்த இடத்திற்கு யாருமே வர முடியாது மனிதர்கள். அப்படி இருக்கும் பொழுது மனித உருவிலே ஒரு மனிதர் வந்து நம்மை எழுப்புகிறார். என்ன விஷயம் என்பதாக கேட்ட பொழுது தஹஜ்ஜுத்துடைய நேரம் ஆகிவிட்டது, எழுந்து தொழுங்கள் என்பதாக அந்த மனிதன் சொன்னான். அந்த சஹாபி அவர்கள் கேட்டார்கள், நீ யார்? அப்பொழுது நான் சொன்னான், நான் தான் ஷைத்தான். ஷைத்தான் என்பவன் எப்பொழுதுமே நல்ல காரியத்திற்கு நீ துணை போக மாட்டாயே, இன்று எதற்கு தஹஜ்ஜுத்துக்கு என்னை எழுப்பி விட்டிருக்கிறாய் என்பதாக கேட்ட பொழுது ஷைத்தான் சொன்னான், நாம் ஒரே ஒரு தஹஜ்ஜுத்தை நேற்று நீங்கள் தவற விட்டீர்கள். உங்களுடைய அழுகையின் காரணமாக, உங்களுடைய கவலையின் காரணமாக எந்த நாளும் தஹஜ்ஜுத்து தொழும் பொழுது அல்லாஹ் என்ன நன்மையை எழுதுவானோ அதைவிட பன்மடங்கான நன்மையை தொழுகாமலேயே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இன்றும் அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவானோ என்பதாக பயந்துத்தான் உங்களை நான் எழுப்பி இருக்கிறேன் என்பதாக ஷைத்தான் சொன்னானாம். எந்த ஒரு நல்ல காரியத்தும் ஒரு மனிதனை செய்ய விடுகிறான் என்று சொன்னால் அதிலேயும் ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கும். குறிப்பாக ஷைத்தானுடைய முயற்சி என்ன என்று சொன்னால், கணவன் மனைவியை பாசமாக வாழ விட மாட்டான். கணவன் மனைவிக்கு மத்தியிலே அன்பை இல்லாமல் பண்ணக்கூடிய பெரிய வேலையை செய்வானாம். எப்படியாவது தலாக்கை உண்டு பண்ணுவானாம். கணவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணுவான். கோபத்தில் அவர் என்ன செய்வார்? தலாக்குடைய வார்த்தைகளை சொல்லிவிடுவார். அதற்கு பிறகு நாம் சொன்னது தலாக்குடைய வார்த்தை என்பது அவருக்கே தெரியாது. என்னவாகும்? 3 தலாக்கு சொன்னால் கணவன் மனைவி நீ வாழ்வது என்பது ஹராம். தலாக்குடைய வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த தலாக்குக்கு பிறகும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எத்தனையோ நபர்கள் அப்படித்தான், ஷரியத்துடைய சட்டம் தெரியாமல் கோபத்திலே தலாக் சொல்லிவிட்டு ஒரு தலாக் அல்ல 3 தலாக் சொல்லி இதற்கு பிறகு திரும்பவும் அவர்கள் கனவின் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஷைத்தானுடைய ஏற்பாடு. அவர்கள் வாடக்கூடிய வாழ்க்கை நிக்காஹுடைய வாழ்க்கை அல்ல, விபச்சாரத்தினுடைய வாழ்க்கை. இது மாதிரியாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவை உண்டாக்கி விபச்சார சந்ததிகளை உருவாக்குவது ஷைத்தானுடைய ஒரு பெரிய முயற்சி. அதுபோல மார்க்க கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை ஓதவிடாமல் தடுப்பது ஷைத்தானுடைய முயற்சி என்பதாக
குர்ஆனுடைய ஹதீஸுடைய வாசகத்தை வைத்து பார்க்க முடியும். அதிகமாக கோபம் வரும்படியாக ஷைத்தான் செய்வான். எதற்கெடுத்தாலும் கோபம் வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பது நமக்கு புரியாது. கோபத்திலே எதை சொல்ல வேண்டும், எதை பேச வேண்டும் என்பதாக எல்லாம் புரியாமல் எதற்கெடுத்தாலும் கோபத்தை உண்டு பண்ணுவது ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் தண்ணீர் குடியுங்கள் என்பதாக கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கோபம் என்பது ஷைத்தானால் உண்டாகக்கூடியது. ஷைத்தான் என்பவன் நெருப்பினால் படைக்கப்பட்டவன். நெருப்பை தண்ணீரை கொண்டு தான் அணைக்க வேண்டும். எனவே கோபம் வரும் பொழுது தண்ணீர் குடியுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். எல்லாவற்றையும் விட ஷைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? பெண்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அன்னிசாஉ ஹபாயிலு ஷைத்தான். அன்னிசாஉ ஹபாயிலு ஷைத்தான். பெண்கள் என்பவர்கள் ஷைத்தானுடைய வலை என்பதாக. எப்படி மீன் பிடிக்கக்கூடிய மீனவன் வலை போட்டு மீனை பிடிக்கிறானோ, நல்ல ஆண்களையும் ஒழுக்கமான ஆண்களையும் தடுமாற வைத்து ஒழுக்கம் இல்லாதவர்களாக உருவாக்குவதற்கு ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பெண்களை வைத்து வழி தவற செய்வான். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய நாதாக்களாக இருந்தாலும் கூட, வலிமார்களாக இருந்தாலும் கூட, அல்லாஹ்விடத்திலே பெண்களில் தீங்கிலிருந்து அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். அதிகமாக ஓத வேண்டிய துஆ லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். வாழ்நாளிலே அதிகமாக நாம் இந்த துஆவை செய்ய வேண்டும். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதாக. யா அல்லாஹ், நல்லதை செய்வதாக இருந்தாலும் உன்னுடைய தௌஃபீக் இல்லாமல் செய்ய முடியாது. ஒரு பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் யா அல்லாஹ், உன்னுடைய பாதுகாவல் இல்லாமல் பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ள முடியாது. இந்த வார்த்தையை அதிகமாக ஓத வேண்டும் என்பதாக நல்லோர்கள் நாதாக்கள் சொல்லித் தருவார்கள். குறிப்பாக மௌத்துடைய நேரத்தில் 60 வயது வாழக்கூடிய ஒரு மனிதனை 60 ஆண்டுகள் கெடுத்தது, வழிகெடுத்தது எவ்வளவு முயற்சி செய்திருப்பானோ ஷைத்தான், அதைவிட பன்மடங்கான ஒரு முயற்சியை ஒரு மனிதனுடைய மௌத்து நேரத்திலே ஷைத்தான் செய்வானாம். அந்த மனிதனை கலிமா இல்லாமல் குஃபருடைய நிலையிலே மௌத்தாக்குவதற்கான முயற்சியிலே, பெரிய ஒரு முயற்சியிலே ஷைத்தான் ஈடுபடுவான் என்பதாக உலமாக்கள் பல நிகழ்வுகளை கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மௌத்துடைய நேரத்தில் இருக்கிறார்கள், சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார்கள். அருகிலிருந்து மாணவர்கள் எல்லாம் கலிமா சொல்லி தருகிறார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம், லா இல்லை என்பதாக. கலிமா சொல்லி தருகிறார்கள். மாணவர்கள் அருகிருந்து கொண்டு அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம், லா இல்லை. மாணவர்கள் எல்லாம் கவலைப்படுகிறார்கள். கலிமா சொல்லி தருகிறோம், உஸ்தாத் அவர்கள் இல்லை என்பதாக சொல்கிறார்களே. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு லேசான விழிப்பு வருகிறது, முழிக்கிறார்கள். அந்த நேரத்திலே மாணவர்கள் கேட்டார்கள், உஸ்தாத் அவர்களே, கலிமா சொல்லி கொடுத்த பொழுது லா என்பதாக சொன்னீர்களே, இல்லை என்பதாக கலிமாவை மறுத்தீர்களே என்பதாக கேட்ட பொழுது அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம், கலிமாவை நான் மறுக்கவில்லை. நீங்கள் எல்லாம் கலிமா சொல்லி தரும் பொழுது ஷைத்தான் என்னிடத்திலே வந்து சொன்னான், அஹமதே, வாழ்நாளெல்லாம் நீ என்னுடைய தீங்கை விட்டும் கெடுதியை விட்டும் நீ தப்பித்து கொண்டாய் என்பதாக சொன்ன பொழுது நான் சொன்னேன், இல்லை இல்லை, இன்னும் நான் மௌத்தாகவில்லை. மௌத்துடைய கடைசி நேரம் வரைக்கும் உன்னை நான் பயப்படுகிறேன். உன்னுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு பெறவில்லை. இப்பொழுதும் உன்னுடைய தீங்கை விட்டும் நான் பயப்படுகிறேன் என்பதாக ஷைத்தான் சொன்ன வார்த்தைக்குத்தான் நான் மறுப்பு சொன்னேனே தவிர கலிமாவை நான் மறுத்து பேசவில்லை என்பதாக அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்களாம். கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். ஷைத்தான் ஒரு மனிதனுடைய வஃபாத்துடைய நேரத்திலே உறவுக்காரர்களை போன்ற ஒரு தோற்றத்திலே வருவானாம். அருகில் பார்த்தால் ஒரு மனிதனுடைய வஃபாத்துடைய நேரத்திலே அத்தா இருப்பது போல தெரியும், அம்மா இருப்பது போல தெரியும், மனைவி இருப்பது போல தெரியும்,
மகன் இருப்பது போல தெரியும். இத்தனை உருவங்களும் ஷைத்தான் நின்று கொண்டிருப்பானாம். குஃபருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருப்பானாம். கலிமா சொல்ல விடாமல் தடுத்து கொண்டிருப்பானாம். இதுவெல்லாம் ஷைத்தானுடைய முயற்சி. அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் தவஃபனா முஸ்லிமீன் வ அல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன், எங்களை ஈமான் உள்ளவர்களாக மௌத்தாக்கு யா அல்லாஹ், சாலிஹீன்களோடு எங்களை சேர்த்துவை என்பதாக அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்து, மௌத்தாகும் பொழுதும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாத்து, ஈமானோடு மௌத்தாகக்கூடிய, கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.